ஹாய் ஹலோ வெல்கம் பேக். இன்றைக்கி இந்த வீடியோவில் 6 month ப்ளஸ் பேபிக்கான ஒரு 1 pot ரைஸ் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் மசூர் தால் எடுத்திருக்கேன். நீங்கள் மசூர் தால் இல்லைன்னா வந்துட்டு துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுத்தையும் நல்லா வாஷ் பண்ணி சோக் பண்ணிக்கோங்க. இந்த வின்டர் சீசனில் இந்த 1 pot ரசம் ரைஸ் நிஜமாகவே பேபிக்கு ரொம்ப ரிலீஃபாக இருக்கும். பிகாஸ் நம்ம எல்லாருக்குமே கோல்டு காஃபி எல்லாமே இருக்குது, அவங்களுக்கும் அதே மாதிரி தான். அண்ட் தென் வந்துட்டு நான் ஹாஃப் தக்காளியை வந்துட்டு கட் பண்ணி கிரைண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா பீசஸாக இருக்கிறத விட கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிட்டால் கன்வீனியண்ட்டாக இருக்குங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு குக்கரில் சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அது கூட டொமேட்டோஸ் அப்புறம் கறி லீவ்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய பேபிக்கு இப்போ 10 months ஆகுது. எனக்கு ட்வின் பேபிஸ். ஸோ அதெல்லாம் நான் அடுத்து வர வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் க்ரஷ்டு கார்லிக், அப்புறம் வந்துட்டு நம்ம பெருங்காயம் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்துட்டு ஊற வச்சுருக்கோம்ல, ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். அந்த அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிவிட்டு என்னோடய பீடியாக்கோட அட்வைஸ் படி நான் வந்துட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ண பெப்பர் பொடி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 விசில்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சியில் வந்துட்டு வச்சுக்கோங்க. என்னோடய பேபிக்கு நான் ரொம்ப லிக்விடாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, துப்புவாங்க. அதனால நான் வந்துட்டு கொஞ்சம் நார்மலாக சாலிட்ஸ் எந்த ஃபார்மில் கொடுப்போமோ அந்த ஃபார்மில் தான் கொடுத்தேன். ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டாட்டா.